இப்பி நூடுல்ஸ் டேஸ்டியாக கூடவே வெஜ்ஜீஸ்லாம் சேர்த்து ஹெல்த்தியராக செய்யலாமா? கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திட்டு அது வதங்கிறதுக்கு கூடவே கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு ஒரு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். மீல்ஸ் மேக்கர் கொஞ்சமாக சுடுதண்ணியில் வேக வச்சு புழிஞ்சிட்டு அதையும் சேர்த்திட்டு 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தி நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு கேரட்டு கொஞ்சமாக பீன்ஸ் பொடியாக நறுக்கி தனியாக வேக வச்சுருந்ததை அதையுமே கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுமே இப்பி பேக்கெட்குள்ளாரியே அந்த மசாலா இருக்கும்ல ஃப்ளேவருக்கு அந்த மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போவே வாசம் கமகமன்னு வர ஆரம்பிச்சிடும். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கலரும் பார்க்குறதுக்கு. இப்போது நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த நூடுல்ஸை அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம். உடச்சி சேர்த்தோன்னா தூள் தூளாக ஆகிற மாதிரி இருக்கும். முழுசாக போட்டிங்கன்னா தான் வெந்து வரையில் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி நீள நீளமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். தண்ணியெல்லாம் வற்றினதும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு ஒரு தட்டில் கொஞ்சமாக நூடுல்ஸ் வச்சு கூடவே ஒரு பொரிச்ச முட்டை வச்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி சாப்பிடாதீங்க, அப்பப்போ சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.